இலங்கையின் ஆலயங்களில் கச்சதி விதிக்கையிலேயே இவ்வளவு அத்துமணம் நடந்து கொண்டிருக்குது. இந்தியாவின் ஆதிக்கம் அங்கே கச்சதீவை முழுமையாக இந்தியாவுக்கு தாரவாக்கப்பட்டால் வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி சமூகம் இன்னும் அடிமட்டத்துக்கு தான் போகும். இந்திய அரசும் இலங்கை அரசும் தமிழ்நாட்டு மக்களோடு இங்கே ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்ற உறவை உடைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் மீளப்பெரு இங்கே மௌனமாக இருக்கிறீர்கள். அது இது இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனைனாலும் சரி, கச்சதீவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலும் சரி, நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது. கச்சதீவு பிரச்சனை தற்போது ஒரு பெரிய பேசுபொருளாக இந்தியாவிலும் இலங்கையிலும் வந்திருக்கின்றது. அங்கே இந்தியாவிலே அது ஒரு தேர்தல் காலமாக இருக்கிறபடியால் பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மேற்கொண்டு வருகிறது. கச்சதீவு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைச்சிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமர் மாத்திரமல்ல, வெளிநாட்டு விவகார அமைச்சர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை என பலரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு பிரச்சாரம் நடைபெற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். மாற்றுக்கு இங்கே இலங்கையிலும் அது தொடர்பான கருத்துக்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதேவேளை பல்வேறு கல்வியாளர்களும் மீனவர் சங்கங்களும் தங்களுடைய கருத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் இங்கே உண்மையில் நடக்கிற விஷயம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு மோசமான பாதிப்பை கொண்டு வருகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது போல தெரிகிறது. இதிலே இந்த ரெண்டு தரப்பினுடைய நிகழ்ச்சிகளுக்குள்ளேயும் தமிழ் மக்கள் தேவையில்லாமல் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் போலத்தான் இருக்கிற தோற்றங்கள் தெரிகிறது. இந்திய அரசும் இலங்கை அரசும் தமிழ்நாட்டு மக்களோடு இங்கே ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்ற உறவை உடைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை பெரிசாக முன்னுக்கு கொண்டு வருவதன் மூலம் அந்த உறவை உடைக்கின்ற ஒரு செயற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போட்டிக்கு போட்டி அங்கே இருந்தும் கருத்துகள் வருகின்றன, இங்கே இருந்தும் கருத்துகள் செல்கின்றன. இதனாலே ஒரு உறவு பலவீனமடையக்கூடியான ஒரு சூழல் ஒன்று நிறையவே இருப்பது போல தெரிகின்றது. உண்மையில் இது ஒரு பிரதான அரசியல் பிரச்சனையாக இருப்பதனால், ஏனென்றால் தமிழ் மக்கள் எண்ணிக்கையில் ஒரு சிறிய தேசிய இனம் அது தன்னுடைய அபிலாசைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலக தமிழர்களை தன்னோடு இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டு தமிழர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. மற்ற தமிழ்நாட்டு தமிழர்கள் நீண்ட காலமாகவே தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 28 வரையிலான தமிழ்நாட்டு ஆர்வலர்கள் தீக்குளித்து இறந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த விவகாரம் வடகிழக்கு மீனவர்களை கடுமையாக பாதிக்கின்றது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்களுடைய ரோலர் படகுகள் இங்கே இவர்களுடைய வலைகளை எல்லாம் அறுத்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தையே மோசமாக பாதிக்க செய்கின்ற செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அப்போ இந்த இடத்தில் ஈழத்தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, அதே வேளையில் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான உறவு பாதிப்படையாமல் எவ்வாறு இந்த விவகாரத்தை முன்கொண்டு செல்வது என்பதுதான் இன்றைக்கு இரண்டு தரப்புக்கு முன்னால் உள்ள தெரிவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக தமிழக மீனவர்களோரையும் தமிழக அரசியல் சக்திகளோரையும் தமிழக சிவில் அமைப்புகளோரையும் ஒரு மனந்திறந்த கலந்துரையாடலை நடாத்த வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அதை நாங்கள் அந்த கலந்துரையாடலை நாங்கள் காலம் தாழ்த்த இந்த நிலைமை வேறு எங்கேயோ செல்கின்ற ஒரு நிலைமை இங்கு உருவாகி வருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே காலந்தாழ்த்தாமல் வடகிழக்கு மீனவர்களும் வடகிழக்கினுடைய தமிழ் அரசியல் சக்திகளும் தமிழ்நாட்டு மீனவர்களையும்
தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சக்திகளையும் சிவில் அமைப்புகளையும் சந்தித்து இது தொடர்பாக முதல்வர் மனம் திறந்த உரையாடலை நடாத்துவது இன்றைக்கு அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய சக்திகள் இந்த விடயத்தில் ஒரு வலுவான கவனத்தை குவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கச்சதீவை பற்றி பிறகு திருப்பியும் கச்சதீவை பற்றி தான் இன்றைக்கு இந்தியாவில் சில அரசியல்வாதிகள் காய்ச்சொல்லுக்கார்கள் மீளப்போறோம்னு சொல்லி இந்த மீளப்போறோம்னு சொன்னால் எதுன்னு சொன்னால் இந்தியா எங்களுக்கு தூக்கி தாரவாத்த மாதிரி தான் நாங்கள் உள்ள அரசியல்வாதிகள் இந்த கதைகள். இது ஏற்கனவே இலங்கையின் இறையாண்மைக்கு கிடக்கு. நீங்கள் வேணுமென்று சொன்னால் சர்வதேச ரீதியிலேயோ அல்லது வேறு எந்த ரீதியிலேயாவது நீங்கள் வழியாக அளந்து பார்க்கலாம். இந்த கச்சதீவு எங்கே கிடக்குது, இலங்கைக்கும் கச்சதீவுக்கும் எவ்வளவு நெருக்கம், இந்தியாவுக்கும் கச்சதீவுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்று சொல்லி நீங்கள் அளந்து பார்க்கலாம். இது ஏற்கனவே 74ஆம் ஆண்டு எழுதப்பட்ட சட்டம். அது இரண்டு நாட்டு மீனவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்றது கோயில்தான் இப்படி ஒரு கைச்சாத்தொண்டு இடப்பட்டது. இந்த இலங்கை இந்த இறையாண்மைக்குள்ள உள்ள கச்சதீவை இந்தியா மீனவர்களால் கடற்தொழிலாளர்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இருந்தால் அந்த நேரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் ராஜதந்திர முறையில் இது ஒரு கைச்சாத்திடப்பட்டு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது. ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு கச்சதீவை மீளப்போறோம்னு சொன்னால் இது என்ன கதைக்கிறது? குழந்தை பிள்ளைத்தனமாக இல்லை கதைச்சுருக்காங்க. அரசியல் உங்களந்தைய அரசியலை நீங்கள் தேர்தல் காலம் வந்த உடனே நீங்கள் அரசியல் வாக்கெடுக்கிற கோர நீங்கள் எப்படியாவது கதையுங்க, உங்களுடைய அரசியல் அங்கே எப்படியாவது நடத்தி கொள்ளுங்க. ஆனால் கச்சதீவை பற்றி நீங்கள் கதைக்கக்கூடாது. கச்சதீவை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடக்கு? உங்களுக்கு எந்த விதமான கச்சதீவை கதைக்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது இலங்கை தான் இறையாண்மைக்கு உள்ள நாடு. இலங்கைக்கு இருக்குது. நீங்கள் ஏழை மட்டும் அளந்து பாருங்க. பூகோள ரீதியில் நீங்கள் அளந்து பாருங்க. இலங்கைக்கும் கச்சதீவுக்கும் எவ்வளவு இருக்கும், இந்தியாவுக்கும் கச்சதீவுக்கும் எவ்வளவு இருக்கும் உண்டு. இலங்கை தான் பூகோளத்துக்கு எங்கள்கிட்ட இலங்கை இந்த இறையாண்மை கொடுக்குற நாடு. இதுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்கிறோம். அந்த நேரத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கதைச்சு இந்திரா காந்தி அம்மாக்கள் சேர்ந்து அது கூட எழுதப்பட்டது கைச்சாந்து ஒப்பந்தப்பட்டது. ஒப்பந்தம் செய்தது அப்புறம் மீளப்பெறுன்னு உடனே ஒருத்தனுக்கு சரி அது இந்தியா அந்த கச்சதீவாக வச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு நன்கொடை ஒரு தூக்கி கொடுத்து இந்த இது உங்களுக்கு தான் நீங்களே வச்சிருக்கொண்டு கொடுத்துட்டு பிறகு நான் திருப்பி பண்ணுறது இதுதானே உங்களது நாடு, உங்களது நாட்டு இந்த இறையாண்மை இதுதானோ? ஒருத்தனுக்கு நன்கொடையாவோ அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு திருப்பி மீளப்போறேன்னு சொன்னால் அது என்ன மனிதாபிமற்ற செயல்? இந்த கச்சதீவை பொறுத்தவரை உண்மையில் அதை பற்றிய பேசப்போல இந்தியாவில் தான் பேசப்படுது. அது சம்பந்தமாக இப்போ இலங்கையில் இலங்கை அரசாங்கமோ அல்லது இலங்கை ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது எங்களோட வடக்கில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக அதை கரிசனை காட்டலையாக தான் நானும் பார்க்குறேன். உண்மையில் கச்சதீவுன்னு சொல்கிறது 1972ஆம் ஆண்டு அது ஒரு என்னென்று சொல்கிறது இப்போ உள்ள சூழ்நிலை மாதிரி தான் அந்த காலப்பகுதி சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த 1972ஆம் ஆண்டு இலங்கையில் ஸ்ரீமா வேண்டிய ஆட்சி காலத்தில் அந்த இலங்கை அந்த சைனாண்ட பக்கம் ஒரு சார்ந்து இருந்ததால் அந்த சைனாண்ட பக்கத்திலேருந்து இலங்கையை ஏதோ ஒரு பக்கம் தாங்கள் காப்பாடுக்காக வேண்டி அந்த நேரம் இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தி பிரதமர் இருந்த காலத்தில் இலங்கைக்கு அதாவது கொடுக்கப்பட்ட 72ஆம் ஆண்டு. ஆனால் இப்போ அதை அவர்கள் மீட்கொண்டு சொல்லினோம். ஆனால் அவர்கள் மீட்கொண்டு சொன்னால் கூட இலங்கை அதை கரிசனை காட்ட மாட்டோம். ஏனென்று சொன்னால் கச்சதீவு இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக நெடுந்தீவிலிருந்து 25-26 கிலோமீட்டருக்குலாம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இந்தியாவுக்கும் பக்கத்தில் இருக்குது. அப்போ கச்சதீவு அவர்கள் கொடுத்தாலும் பிரச்சனை. இன்றைக்கு அந்த கச்சதீவை கொடுத்தால் வடபகுதியில் எந்த ஒரு மீன்பிடி தொழிலாளரும் மீன்பிடி தொழில் செய்ய முடிய அளவுக்கு தான் பாதிப்பு. ஏன்னு சொன்னால் இப்போ இலங்கையின் ஆலைகளில் கச்சதீவு இருக்கையிலேயே இவ்வளவு அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்குது. இந்தியாவின் ஆதிக்கம் அங்கே சேர்ந்து கச்சதீவை முழுமையாக இந்தியாவுக்கு தாரவாக்கப்பட்டால் வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி சமூகம் இன்னும் அடிமட்டத்துக்கு தான் போகும். கடலில் தொழில் செய்ய முடிய அளவுக்கு உருவாகும். ஆனால் தற்போது இந்தியாவில் தேர்தல் வர்ற காலத்தால் ஆலையால் தேர்தல் யுத்தியாக அதை கையாளிக்கணும். ஆனால் இன்னும் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அத்துமுறை எங்கள்கிட்ட கடலில் எங்கள்கிட்ட வளத்தையும் அழிஞ்சு எங்கள்கிட்ட மீன் வளத்தையும் அள்ளி கொண்டு போட்டு பிறகு இந்தியா அந்த தொழிலாளிகள் அத்துமுறை வந்தாக்களை பிடிச்சி இங்கே வச்சோடனே அங்கே போராட்டம் செய்கிற மாதிரி தான் இது. இப்படி இப்போ இன்றைக்கு ஒரு அரசியல்வாதிகள் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து இதில் கையை விட்டு நீங்கள் உங்கள் அரசியல் நீங்கள் அங்கே நடத்தி கொள்ளுங்க. கச்சதீவு இருக்கிறீர்கள் இலங்கைக்கு சொந்தமானது. பிரச்சனை வரக்கூடாதுன்ற கோரிந்தால் அது அங்கே 2 நாட்டாலே ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 74ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்தியா மீனவர்கள் கச்சதீவில் விலைகள் உணர்த்தலாம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் 76ஆம் ஆண்டில் திருப்பி அதை மீளப்பெற்றது. அப்படி விலையிலாது விலை உணர்த்தலான்னு சொல்லி அது மீளப்பெற்றது. இதுதான் உண்மை. அப்போ அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும், அங்கே உள்ள கடத்தொழில் மக்களுக்கு எடுத்த உறவுகளுக்கு தெரியும். நீங்கள் அரசியலுக்காக உங்கள் இந்த அரசியல் ஏது நீங்கள் கத்திக்கொண்டு வாக்கெடுக்கிற கோயிலும் சும்மா பொய்யான வேலையை செய்து கொண்டு பொய்யான கதையில் காய்ச்சொண்டுக்கிறீர்கள். இது தப்பான விஷயம். நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? நீங்கள்
நீங்கள் உங்களோட அரசியல் தந்திரம் நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய பொருள் எப்படி செய்வீர்கள் அதுகளை சொல்லி உங்களோட வாக்குகளை பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டு எல்லாம் அங்கே பார்த்தாலும் எல்லாரும் கச்சதீவை மீளப்போகிறோம் உங்களோட அரசியல்னு சொன்னால் உங்களோட அரசியல் உங்களோட இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் கத்தி முடிஞ்சோடனே சரி அதோட சரி இதுதான் உங்களோட வேலை. எல்லாரும் அதுதான் இந்தியா உள்ள அரசியல்வாதிகளாலும் சரி தான் அங்கே உள்ள அரசியல்வாதிகளாலும் இதைத்தான் சரி உங்களுடைய அரசியல்வாதிகளும் கூட வாக்கு வங்கி எடுத்து போட்டு நீங்கள் உங்களோட பொக்கெட்டுகளை எப்படி நிரப்பணுன்றதுக்காக நீங்கள் இப்படியாக ஒருத்தர் வசனங்களை பாவிச்சுட்டு இருக்கிறீர்கள். அது 2 நாட்டுக்கும் பொருந்தும். இதுகளை கச்சதீவை பற்றி விட்டுட்டு நீங்கள் உங்களது அரசியல் உங்களது தேர்தல் வரைக்கும் உங்களோட அரசியலை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் நாங்கள் உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த கச்சதீவை பற்றி கதைக்கால் கச்சதீவு நீங்கள் விரும்பினா பூகோள ரீதியில் அளந்து பாருங்க, சர்வதேச ரீதியாக நீங்கள் வந்து அளந்து பாருங்க கச்சதீவு எங்கே இருக்குன்னு சொல்லி. இலங்கைகள்லாம் கிடக்கு கடலிருந்து எல்லாம் வந்து கச்சதீவுக்கு வெளியிலாம் கிடக்கு. அதுகளொன்றே உணராமல் கச்சதீவை மீளப்போறப்போம் குழந்தை பிள்ளை மாதிரி தயவு செய்து நீங்களும் கூட அரசியலை நடத்தி கொள்ளுங்க. எங்களது இலங்கை உள்ள அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்மார் அது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் சட்டம் அதிபராக இருக்கலாம். இன்றைக்கு வந்து இந்த கச்சதீவு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பேசுபொருளாக ஒரு மீளப்போறோம்னு சொல்லி பேசுபொருளாக நடக்குது. ஆனால் எங்களது ஆக்கள் அது ஜனாதிபதியாக இருக்கலாம் எல்லாரும் யாருன்றாலும் சரி ஒரு தரம் பாய் ரொக்கால் இருக்கிறீர்கள். என்ன காரணம் எங்களுக்கு விளங்கையில் ஏனென்று சொன்னால் இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். உண்மையின்படி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இதுதான் இப்படித்தான் பிரச்சனை. அப்போ நீங்களும் மாய மூடி மௌனமாக இருந்தால் இது இந்த நிலைமை எங்களுக்கு விளங்கால் கிடக்கு. தயவு செய்து இதுக்குள்ள வந்து உடனடியாக எங்களது ஜனாதிபதி அவர்களும் சரி அடுத்தது கடத்தொழில் அமைச்சர் சரி பாதுகாப்பு அமைச்சர் சரி சட்டமாதிரி சரி மற்ற அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். இது இப்படித்தான் இது நடந்தது, இப்படித்தான் இது இலங்கையிலான் இருக்குது, இலங்கைக்குரியதான் கச்சதீவு. அதில் நீங்கள் தாத்திரமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி இது இந்த பேச்சு உடனடியாக இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கால் நீங்கள் மௌனமாக இருக்கிறதால எங்களுக்கும் சில சந்தேகங்கள் ஏற்படுது. ஏனென்று சொன்னால் இப்போ இன்றைக்கு கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே நீங்கள் வாய் திறக்கிறீர்கள் இல்லை. இன்றைக்கு இந்தியா மீனவருக்கும் இலங்கை மீனவருக்கும் முட்டி கலண்டோண்டு போய்கொண்டே இருக்குது. இது சம்பந்தமாக வாய் திறந்து இந்த மீனவற்ற பிரச்சனை இப்படி வந்து கொடுக்கு இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு தரம் வாய் திறந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் சில பேர் என்னென்று சொன்னால் தங்கள் இந்த கட்சி லாபங்கள் தண்டை அரசியல் லாபத்துக்கு உயரம் நீ அதை செய் நீ இதை செய் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு எங்கிருந்த நிலைமை என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு எங்கிருந்த கடத்தொழிலை பற்றி யாராவது வாய்ந்துரைக்கையில் கடத்தொழில் மக்களை பற்றி ஒருத்தருக்கும் கவனமும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பாரும் இல்லை. இன்றைய கடத்தொழில் மக்கள் எப்படி கேவலமாக போகிறாலும் அதை பற்றி இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து மீளப்பெரு இங்கே வந்து மௌனமாக இருக்கிறீர்கள். அது இது இந்தியா இலங்கை மீனவற்ற பிரச்சனைனாலும் சரி கச்சதீவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலும் சரி நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது. தயவு செய்து இதுகளுக்குரிய முற்றுப்புள்ளியை வச்சு நாங்கள் வழியாக சந்தோஷமாக வாழணும். இதே மட்டும் கடத்தொழில் மக்கள் நாங்கள் சந்தோஷமாக மீனை பிடிச்சி வாழ்றதுக்குரிய வழிவகையை நீங்கள் செய்யணும். அதைத்தான் நாங்கள் கூட கேட்டுக்கொள்கிறது.